Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசம் கொஞ்சம் ஜெகனா சமசக்கம் தச்சம்டி எம் தத்து தத்து. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து என்ன பார்க்கறதுக்காக என்னோட ஃபேமிலிஸ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு பிடிக்கல. அது என்னோட ஃபேமிலிஸ் வந்து என்ன பார்க்க வந்திருந்தாங்க, என்னையும் சரண்யாக்காவும் பார்க்க வந்திருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக எடுத்து போடுறேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்காக வந்து ஃபேஸ் காட்டியிருந்தாங்க. ஒரு 3 பேரை நாங்கள் வந்து மீட் பண்ணியிருந்தோம். 3 பேருமே செம்மன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வண்டிக்கிட்ட ஹோண்டா அக்கா வந்து சர்வீஸிங் கொடுக்க போயிருந்தாங்க. நாங்கள் வந்து நடந்தே போயிட்டுருந்தோம். போயிட்டு ஒரு அக்கா கிட்ட வந்து நேற்று நானே சொல்லியிருந்தேன், அக்கா நீங்கள் என்ன பார்க்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, வீட்டு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து அவங்க 12 மணிக்கு 12 வந்துட்டாங்க. வந்து இங்கே வீட்டுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டு அக்காவும் அங்கே சண்டையே போட்டுட்டாங்க, பெரிய சண்டையே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னுமே லேட் ஆகிட்டு 1:30 தான் வந்து எங்களுக்கு பைக்கே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து. ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா அவங்கள வந்து நல்லா எங்களால் பார்த்துக்க முடியல. சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. அவங்க வந்து எப்படியெல்லாம் மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. அதுலேயுமே ஃபஸ்ட்டு வந்தவங்க கூட வந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் பேச முடிஞ்சிச்சு அக்காவங்க கூட. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு. செகண்டாக வந்து இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. அதே இடத்துல தான் 2 பேரை நாங்கள் வந்து மீட் பண்ணோம். எதிர்ச்சியாக வந்து ஒரு அக்கா வந்து பார்த்து நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டுக்கா எடுத்துக்கோங்க, அதில் போய் என்ன இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவும் சரண்யா அக்கா வீடியோவும் வாட்ச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் அவங்கள பார்க்குறது வந்து அவங்க எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுமா என்ன இதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து நீடில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா பீட்ஸ் கோக்கிறதுக்காக நீடில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதை விட ரொம்ப ஹாப்பியாக நான் தான் ஃபீல் பண்ணேன். ஓகே வாங்க அவங்க வந்து என்கிட்ட எப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நீங்கள் பாருங்க யாரை மீட் பண்ணியிருக்கோம். ஐயோ எனக்கு ரொம்ப நீங்களே பேசிடுங்க. ஸ்ரீலங்காலேருந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து நேற்று தான் வந்தாங்க. ஆனால் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் மீட் பண்ணுறது வந்து வீட்டில் இல்லாமல் வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் யாரும் இது பண்ணிக்காதீங்க. இவங்க எனக்கு தமிழ்நாட்டில் ஒடிசாவில் இருக்கும் போதுலேருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுனால பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் இப்போவும் நம்ப முடியல என்னால் நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடையில வந்து என்ன பேசணுன்னு தெரியாமல் பேசிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அவங்கள பார்த்த உடனே. அதுக்கப்புறம் சரண்யாக்கா பேசுவாங்க, நீங்கள் கேளுங்க அவங்க என்ன பேசுனாங்கன்னு. ஸ்டடி பண்ணி அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் இல்லை, ஆக்சுவலி நாங்கள் லொக்கேஷன் அமைச்சிருந்த விட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு வந்திருக்கோம். அவங்க அங்கே அந்த இடத்துக்கும் திரும்ப வந்திருக்காங்க. வீட்டாண்ட போயிட்டு அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்ஸ் சிஸ்டர். பாய் எல்லாருக்கும். பாருங்க நம்ம வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், ஒரு அக்காவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அவங்க எங்களை கண்டுபிடிச்சி வந்து எங்ககிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு எப்படின்னா நிறைய பேரை இன்னைக்கு நாங்கள் லாஸ்ட்டு நாள் நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு உட்காந்துருக்கோம். சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. நீங்கள் தான் அழகாக பேசுகிறீங்க. நான் பேசுகிறேன் குடுமா. ஆன் பண்ணிட்டியாம்மா? பண்ணிட்டேங்க மாமா. ஹாய்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இவங்கள தான். அவங்க வந்து இவங்களுடைய சிஸ்டர், குட்டி பாப்பா, அவங்களுடைய பாப்பா. அங்கே பாருங்கள், ராதா குட்டி பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே இன்னொருத்தவங்களையும் வந்து பார்த்துருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாய் சொல்லுங்கள் ரெண்டு பேரும். எவ்வளோ க்யூட்டாக உண்மையாக கலராக இருக்காங்க. எனக்கு அப்படியே கிளட போல இருக்கு கணத்தை பார்க்கும்போது. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ராதாவை தான் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து ஆனால் இப்போ ராதாவுக்கு பார்த்தா இவங்க தான் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்காங்க. டவுட்டு, நீங்கள் கலராக இருக்கீங்க, அவங்க ஏன் கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க. ஐயோ, டைலாக்க பார்த்தீங்களா? எப்படி ஹாப்பியாக இருக்கு? ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் உங்களை. தேங்க்யூ ஒடிஷாலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் உங்களை பார்த்ததுக்கு. ஆமாம், இன்றைக்கி வந்து நாங்கள் மொத்தம் 3 பேரை பார்த்தோம். யார் யாரை பார்த்தோம் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். ஆனால் அந்த குட்டி பாப்பா மட்டும் ஃபஸ்ட்டு தூக்கணுன்னே என்னை பார்த்து பயந்துட்டா. என்னை பார்த்து தான் பயந்தான்னு பார்த்தா ராதாவை பார்த்தும் பயந்துட்டா. அதனால நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், தூக்கணும் நாங்கள். பார்க்குறா பாருங்க, ஆனால் கேமராவை பார்க்குறா. ஏ கிடைச்சிருச்சு. அவங்க பாரு. ஐயோ, இது தெரியாம போயிடுச்சு. அவ எதை கொடுத்தாலும் எனக்கு எங்க அம்மா அப்புறம் வாங்கிக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் பாப்பா போறாளே. சிஸ்டர் இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சு, ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். எப்பெல்லாம் இவங்க தமிழ்நாடு வராங்களோ அப்பெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அப்போ வாயை திறந்து பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பாப்பாவை தான் கூப்பிட்டு வராம ஏமாத்திட்டாங்க. நாங்கள் ரொம்ப பாப்பாவை மிஸ் பண்ணுறோம். பாப்பா கேட்டதா சொல்லுங்க. சாரி தச்சுமா. அவங்க பொண்ணுக்கு இதுலேயே அவங்க சாரி சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க ஷையாக இருக்காங்க. நாங்கள் ரொம்ப இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கோம். சரி, ஓகே. இதே ஹாப்பியோட நாளைக்கு எல்லாரும் ஜாலியாக போங்க. நாளைக்கு போகிறப்போ இந்த சந்தோஷத்தோட போக மாட்டோமான்னு தெரியல. எப்படி போகிறோன்றத நாளைக்கு பார்க்கலாம். கிளிக்கோங்க. உண்மையாக அவங்க கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேச்சுரலாக இருக்காங்களா இல்லை இதாக மேக்கப் பண்ணுறாங்க? மேக்கப் கூட இல்லைங்க, ஆனால் நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. சரி, ஓகே, பாய் எல்லாருக்கும். பாப்பா இங்கே பாரு. பாய். பாருங்க, ராதா சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வாங்க மறந்தது, சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய கிடைக்கல, இந்த நெய் தான் கிடைக்குது. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், டயட்டில் இருக்காங்க. அவ வீட்டுக்கு அது அவ்வளோதான் முடியும், நம்ம தான் முடிஞ்சுக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஆனால் இது ஏன் எங்கள் ராதாவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. வாயில் வச்சுக்கணும், ஸ்வீட்டாக போதில்ல, மெல்ல வேண்டிய அவசியம். கட் பண்ணிட்டீங்களா? போயிட்டே தான் இருக்கு. நாங்கள் நான் உங்கள் கூட எடுத்து பேங்கில் வைக்க போகிறேன். ராதா பொண்ணை கட்டி நினச்சிட்டு என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. உங்கள் ஆசைக்கு சரி, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போடுங்க, அப்படின்ட்டு போடுங்க. பின்னாடி வெளுத்துச்சுன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கி வைங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாப்பாவோட வரும் எதிர்பார்ப்போம். அதனால தான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வருவான்னு நான் சொன்னது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். அக்கா மாதிரி நீங்கள் என்னம்மா பேசுகிறீங்க? புரியலையே. அடுத்த வருஷம் உங்கள் கூட விளையாட பாப்பா வேணுமா உங்களுக்கு? கண்டிப்பா. ஓகே, ஹாப்பியா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, அவளுக்கு பிடிச்சி போச்சு அது. ಕಿಲ್ಲಿ ಮುತ್ತ ಕೊಡಿ ಕಿಲ್ಲಿ ಮುತ್ತ ಕೊಡಿ ಕಿಲ್ಲಿ ಮುತ್ತ ಕೊಡಿ
இங்கதான் இல்லை இங்கதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.